ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்றத எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் அதுக்கப்புறம் மைத்திலி மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஐஸ்வர்யாவை நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீபா பிளான் பண்ண மாதிரி ஒரு நர்ஸை செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சிக்கு பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஐஸ்வர்யாவுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஐஸ்வர்யாவோட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணதுனால இங்க ஒரு பயங்கர ஷாக்கான விஷயம் நடக்குது. தீபாவை நினைச்ச மாதிரியே ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த சர்டிபிகேட்டை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது நம்ம தீபாவுக்கு. உடனே தீபா நேரம் ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப சீன் போடாத, நீ கர்ப்பமா இல்லைன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா வந்துட்டு முதல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஆமா நான் கர்ப்பமா இல்லதான், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நேரா தீபா வீட்டுக்கு போனோடனே அபிராமி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அபிராமி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு பொல்லார்னு ஒரு அறம் ஒண்ணு கொடுத்துட்றாங்க. ஐஸ்வர்யாவு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. எதுக்காக அத்தை என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுக்காக உன்னை அடிக்கிறேன்னா, உன்னை கொன்னே போட்டிருக்கணும், நீ அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிருக்கிற, நீ எதுக்காக இப்படியெல்லாம் கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகத்தான் அத்தை நான் இப்படியெல்லாம் நடிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அபிராமி சொல்லிடுறாங்க, உன் நாடகம் எதையுமே நான் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை, உன்னை நான் சும்மா விட போறதும் இல்லை, இப்பவே நான் அருண் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு அத்தை இந்த நேரத்துல இதை போய் நீங்க அருண் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவர் இதை ஏத்துக்குவாரா, என்ன நடக்கும்னே தெரியல, ஆனா இதை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான் தீபா, இதை மறைக்கவே கூடாது, இவ யாரு என்னங்கிறத சீக்கிரமே எல்லாருக்கிட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி செம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.